ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. பொழுது போகாம டிவியை போட்டு நோண்டிட்டு இருந்தேனா அப்பதாங்க ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னன்னா நீங்களே பாருங்க. என்னடா என்ன? இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இவ்வளோ நாளாக எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அதான் அடுத்தவங்க வீடியோவெல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் வீடியோவே நான் பார்த்து அலப்பறை பண்ணிட்டு இருந்தேன். என்னென்ன அலப்பறை பண்ணேன்னு நீங்களே பாருங்க. அண்ணா லூசுடா, லூசு இல்லண்ணே, மென்டலு. மறுபடியும் சொல்றேன், என்னை தவிர வேற எவனையாவது நீ மனசுல நினைச்சா கொன்னுடு. சரி எல்லாரும் திட்டாதீங்க. நான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிட்டேன். அப்பப்போ இப்படி தாங்க நான் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். ஒருவேளை நான் செத்து போயிட்டா எங்க ரெண்டு தங்கச்சிக்கு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. வர நிறுத்துற அவன பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அப்படி நான் பொழுதுக்கு அலப்புறை பண்ணது இல்லாமல் எங்கள் அக்கா வந்ததுக்கு அப்புறமா இதை சர்ப்ரைஸ் பண்ணுறங்கிற பேரில் நான் சர்ப்ரைஸ்லாம் வேற பண்ணினேன். அதை பார்த்துட்டு அவங்க ரியாக்ஷன் ஒன்றும் பெருசாக இல்லை. என்னென்னா இந்த மாதிரி டிவியில் யூடியூப் சேனல் வரும்னு அவங்களுக்கு தெரியுமாமா, எனக்கு தான் தெரியல. ஏன்னா நான் ஹாஸ்டல்லே கடந்ததுனால எனக்கு இந்த டிவியை பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் டிவியில் யூடியூப் சேனல்லாம் வரும்னு. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கை கொடுத்து வாழ்த்தெல்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி இந்த சந்தோஷத்தை அப்படியே விட வேண்டான்னு காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படியே ரெண்டு பேரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கிடந்தோம். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அம்மா நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. யூடியூப் சேனல்